வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் எம்டி ஃப்ரம் ட்ரிபிள் பெயிண்டிங் வர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த புலேரோ ஜீப் தான் சும்மா தரமாக சூப்பராக பக்காவாக பெயிண்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துப்பீங்க எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது வண்டி, எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருப்போன்னு. அந்த மாதிரி முழு வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணிடுவோம் பாருங்கள். இந்த வண்டியில் எவ்வளோ வேலை இருந்தது. அண்ட் தென் வீடியோ பெயிண்ட் அடிச்சிட்ட அப்புறம் எப்படி இருந்த வண்டி எப்படி ஆச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பபுள்ஸு, நிறைய ரஸ்ட்டு. இது வந்து ஒரு கெமிக்கலோட ஏற்றுற வண்டி. ஸோ வந்து தொட்டியில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை இருக்குன்னு. தொட்டி ஃபுல்லாமே ரஷ்ட்டு, அப்படியே பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக ரஷ்ட்டாக இருந்தது வண்டி. காட்டுறேன் பாருங்கள் வண்டியில் என்ன பார்க்கலாம் வாங்க. அப்படியே நீங்கள் பாருங்கள், தொட்டியில் பாருங்கள், இந்த பின்னாடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இந்த ஆலா கெமிக்கல் அந்த மாதிரி கெமிக்கலாக ஏற்றுற வண்டி இது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக இந்த அடிப்பாட்டம் சேனல் ஃபுல்லாமே ஃபுல்லாக ரஷ்ட்டு பபுள்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே உப்பி போய் கிடக்குது பபுள்ஸ். பேஸ்ட்லாம் பார்த்து அது மொத்தமாக ஒளியை வச்சு சுரண்டிட்டு நல்லா எமர் ஷீட் போட்டு சேண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அது மேலே பேஸ்ட் பார்த்துட்டு அது மேலே ப்ரைமர் அடித்து அது மேலே பட்டி பார்த்துட்டு மறுபடியும் அது மேலே ப்ரைமர் அடிப்போம். அதுக்கடுத்து வந்து மொத்தம் 3 கோட் பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள் இந்த இடம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பபுள்ஸ் எந்த அளவுக்கு ரஷ்ட் இருக்கு பாருங்கள். இது மொத்தமே பக்காவாக சேண்ட் பண்ணிவிட்டு தெளிவாக பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், என்ன பேஸ்ட் பார்க்குறோம், எப்படி பட்டி பார்க்குறோன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சில பேர் வந்து இந்த கெமிக்கல் லோடில் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஏற்றும் போது பெஸ்ட்டு வந்து மரத்தொட்டி கட்டிக்கோங்க. இது மாதிரி இரும்பு தொட்டி கட்டினா, இரும்பு சேனலாக போட்டு கட்டினா வந்து இது மாதிரி தான் ஃபுல்லாக ரஷ்டி ஏறிடும். நீங்கள் என்ன தான் பேஸ்ட்டு ப்ரைமர் அடித்து என்ன பண்ணாலும் மறுபடியும் ரஷ்டி ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த கெமிக்கல் லோடு ஏற்றுறதுனால பெஸ்ட்டு வந்து மரத்தொட்டி கட்டிக்கோங்க. சும்மா சூப்பராக இருக்கும், அந்தளவுக்கு ரஷ்டி ஏறாது, மரம்னால ரஷ்டி ஏறாது. ஸோ இந்த வண்டி எப்படி பெயிண்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி பட்டி பார்க்குறோம், எத்தனை கோட் பெயிண்ட் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வண்டியோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா டிங்கருக்குலாம் இருந்தது. அதெல்லாம் டிங்கருக்குலாம் எங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பக்கத்தில் டிங்கர் இருக்காது. ஆனால் டிங்கர் தான் கொஞ்சம் பேஸ்ட் சரியாக பார்க்கல. நீங்கள் பாருங்கள், இந்த டிங்கர் பண்ணிக்கிறாங்க இந்த இடம்லாம் பீஸ் போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து பேஸ்ட் வந்து லைட்டாக மேலட்டும் பார்த்துக்கிறாங்க, அந்தளவுக்கு இன்டெப்த்தாக பார்க்கல. அது நாங்களே இப்போ வந்து மட்டும் பார்த்துட்டு சூப்பராக பேஸ்ட்லாம் பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், மட்டுமே இல்லாமல் இருக்குது. அப்படியே அது வந்து இப்போது எங்கள் அப்பா பேஸ்ட்டு பார்ப்பார். அது மட்டும் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டு பார்த்துட்டு அது மேலே வந்து ப்ரைமர் அடிச்சுட்டு பட்டி பார்ப்பார். இந்த இடம்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா, அப்படி மேடாக இருக்குது கொஞ்சம். மோஸ்ட் ஆஃப் டிங்கர்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா டிங்கர் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் வந்து இது மாதிரி தான் லைட்டாக கொஞ்சம் பண்ணுறாங்க. ஆனால் பேஸ்ட் வந்து சரியாக பார்க்குறதில்ல. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 30-35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பேஸ்ட் எப்படி பார்க்கணும், அந்த பீஸை எப்படி மட்டமாக பண்ணணும். நீங்கள் என்ன தான் மோசமாக டிங்கர் பண்ணாலும் அது எங்கள் அப்பா வந்து பேஸ்ட் போட்டு நல்லா மேட்ச் பண்ணி சூப்பராக பக்காவாக பண்ணிவிடுவார். நீங்கள் நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க. ஒரு டாட்டா மேஜிக் அப்படி தான் டிங்கர் வந்து சரியாக பண்ணாமல் வந்து அப்படியே பீஸில் அப்படியே அசிங்கமாக தெரிஞ்சுது. இந்த டிங்கருக்கு போட்ட இடம்லாம் அப்படியே அசிங்கமாக தெரிஞ்சிச்சு. அது வந்து ஃபுல்லாமே பீஸ் வந்து அந்த பேஸ்ட் வந்து பக்காவாக போட்டு அந்த பீஸை எப்படி சூப்பராக மோல்டு பண்ணார் பேஸ்ட்டு போட்டு. அந்த டாட்டா மேஜிக் வீடியோ வந்து மேலே ஐபட்டன் குரூப் போய் பாருங்கள், எந்தளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணிருப்போன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேஸ்ட் பார்க்குறாரு எங்கள் டேடி. டிங்கர் பார்த்துடலாம், மறுபடியும் பேஸ்ட் பார்த்துட்டு மட்டும் பண்ணுறாரு சூப்பராக. அது பாருங்கள் எந்தளவுக்கு பக்காவாக போடுறாரு பாருங்கள். எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த அப்படியே டிங்கர் பார்த்த இடம் அப்படியே அந்த பீஸ் வந்து தனியாக தெரிஞ்சுது மேடாக. அது மொத்தமாக பக்காவாக மட்டமாக போடுறாரு பாருங்கள் பேஸ்ட்டு. பெயிண்ட் அடிச்சப்பறம் அவுட்புட் பாருங்கள். இந்த இடம்லாம் டிங்கர் பார்த்த இடம் மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு சும்மா மட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த இடம்லாம் ஃபுல்லாக டிங்கர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் பேஸ்ட் வந்து சரியாக பார்க்கல. இப்போ எங்கள் டாடி தான் பேஸ்ட்டு பார்க்குறாரு பாருங்கள். கஸ்டமர் நம்மளே வந்து நம்ம தேடி வந்துக்கிறாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். டிங்கர் பார்க்கல, டிங்கர் பேஸ்ட்டு சரியாக பார்க்கலாம், நாங்களே சூப்பராக பக்காவாக பார்த்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இதை பாருங்கள், பேஸ்ட்டு பார்த்த இடம் பாருங்கள். பேஸ்ட்டும் அந்த பாடியும் சும்மா எந்தளவுக்கு பக்காவாக மேட்சாக இருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட்டு போட்டுக்கிறாரு பாருங்கள்.
அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் பியூர் குவாலிட்டி, அதுதான் பியூர் ஒர்க்கு. அந்த நீ பாருங்கள் தொட்டி எல்லாமே இந்த இடம்லாம் ஃபுல்லாக ரஷ்ட்லாம் சுரண்டி எடுத்துட்டோம். ஃபுல்லாக பபுள்ஸ்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கும் இப்போ பேஸ்ட்டு பார்க்குறாரு பாருங்கள் பக்காவா பேஸ்ட்டு. அந்த வந்து சின்ன ஒயிட் கலர் இருக்கும், அது வந்து ஹார்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணோம் அந்தளவுக்கு பக்காவாக மிக்ஸ் பண்ணால் சீக்கிரமாகவும் காயாது லேட்டாகவும் காயாது. ஒரு குறிப்பிட்ட 10 நிமிஷம் அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக காஞ்சிடும். அதெல்லாம் பக்காவாக கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக பேஸ்ட்டு பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டேடி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டியை எந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணுறோம், எப்படி பேஸ்ட் பார்க்குறோம், பட்டி பார்க்குறோம், ப்ரைமர் அடிக்கிறோம், பேஸ் குட் அடிக்கிறோம், ஃபைனல் குட் அடிக்கிறோம், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தா நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான பெயிண்டிங் வீடியோ அடுத்தடுத்து போட்டுன்னு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பேஸ்ட்லாம் பார்த்துருவோம். பேஸ்ட் வந்து சேண்ட் பண்ணுறாரு பாருங்கள் மொத்தமாக. பேஸ்ட் வந்து எமரி ஷீட் போட்டு சேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆங்கிள் இருக்கிற பெயிண்ட் மொத்தம் அப்படியே உறிஞ்சி வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சும்மா லைட்டாக ஒரே கோட் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, பேஸில் அதிகம் அடிச்சுக்கிறான் பொழுது ஒரே கோட் பெயிண்ட் அடிச்சதுனால இந்த சேண்ட் பண்ணும்போதே பெயிண்டில் அப்படியே உறிஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து இந்த வண்டிக்கு வந்து க்ரீன் கலர் அடிச்சுக்கிறாங்க பொழுது போன வருஷம். இந்த வருஷம் இந்த ஆரஞ்சு அடிச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து சேண்ட் பண்ணும்போது அப்படியே அந்த பெயிண்ட் உறிஞ்சி வருது பாருங்கள். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து எல்லா வண்டிக்கும் பேஸ் கோட் அடிப்போம். ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடிச்சுட்டு தான் மறுகோட் வந்து ஃபைனல் கோட் அடிப்போம். மினிமம் எந்த வண்டியாக இருந்தாலும் 2 கோட் அடிப்போம், அப்படி இல்லையா 3 கோட் 4 கோட் அடிப்போம். நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க, நாங்கள் 4 கோட் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம் வண்டிங்களாம். வண்டியில் வேலை அதிகமாக இருந்து ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் 1க்கு 4 கோட் பெயிண்ட் கூட அடிப்போம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு தேவை வண்டியோட தெளிவு, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பார்த்துட்டோம். ஃபுல்லாமே இந்த இடம்லாம் பபுள்ஸ் மொத்தமாக சுரண்டி தட்டி எடுத்துகிட்டு பேஸ்ட்லாம் சும்மா தரமாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த தகுடெலாம் மொத்தம் சுரண்டி எடுக்கணும். அது அடுத்து பண்ணுவோம் பாருங்கள். இந்த தகுடெலாம் கொஞ்சங்க பொறிஞ்சு போய் கிடக்குது தகுடில். அது மொத்தமாக சுரண்டிட்டு அதுக்கு ப்ரைமர் அடிச்சுட்டு அடிப்போம். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் தேய்ச்சிக்கிறாங்க டேடி. அந்த பேஸ்ட் தேய்ச்சப்பறம் அப்படியே அந்த பெயிண்டில் அப்படியே உறிஞ்சி வருது பாருங்கள். அந்தளவுக்கு லைட்டாக அடிச்சுக்கிறாங்க பெயிண்ட்டு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் அடிக்கும்போது எல்லாமே 1க்கு 2 கோட் பெயிண்ட் அடிப்போம். நகத்தை உரிச்சல் அப்படி பெயிண்ட் உறிஞ்சி வருது அப்படி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, நாங்கள் அடிக்கிற பெயிண்ட் எப்படி இருக்குது, எங்களோட குவாலிட்டியான பெயிண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா வண்டி வச்சுக்கிறாங்களா, பெயிண்டிங் தேவையா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துனே இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ வந்துனே இருக்கும். எல்லா வீடியோ பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பேஸ்ட்லாம் போட்டு எல்லாமே ப்ரைமர் அடிச்சிட்டோம். தென் வந்து இப்போது பெயிண்டில் இந்த சுரண்டி எடுக்கிறோம். இந்த தகவல் மொத்தம் சுரண்டி எடுக்கிறாரு பாருங்க அப்பா. அப்படியே எடுக்கலாம். அந்த லைட்டாக உறிஞ்சி போன இடம் மட்டும் பட்டி பார்த்துட்டு அப்படியே அடிக்கலாம். ஆனால் அது மாதிரி அடிக்க மாட்டோம். நாங்கள் எல்லாமே மொத்த தகுதி சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அது மேலே பேஸ் கோட் அடிச்சுட்டு அது மேலே தான் கலரே அடிப்போம். மொத்தம் 3 கோட் அடிப்போம் இந்த தொட்டிக்கு. பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு வந்து மொத்தம் 3 கோட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பக்கத்தில் ஒரு டாடா ஏஸ் நிற்குது பாருங்கள். இந்த பக்காவாக இருக்கு பாருங்கள், மஜாவாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த வண்டி நாங்கள் தான் பெயிண்ட் பண்ணோம், நேற்று தான் பெயிண்ட் பண்ணோம். அந்த வீடியோ வந்து பார்க்க மேலே ஐபட்டில் கொடுத்து பார்த்துக்கோங்க, சும்மா தரமாக இருக்கும். தென் பாருங்கள் இந்த தொட்டிலாம் மொத்தம் சொரண்ட அப்புறம் பட்டி பார்த்துறோம் வண்டிக்கு. பட்டி பார்த்துட்டு இப்போ வந்து சோப்பாயில் போட்டு மொத்தம் வண்டி சேண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பெயிண்ட் உரியாது, பெயிண்ட் நல்லா கிரிப்பாக இருக்கும், பெயிண்ட் லைஃப் வரும், பெயிண்ட் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், பெயிண்ட் ஸ்மூத்தாக பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் அடிக்கிறது வாங்கி பாருங்கள். தொட்டி ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு வந்து கேபின் வந்து மொத்தமாக சோப்பாயில் போட்டு பக்காவாக சேண்ட் பண்ணுவோம். எட்ஜஸ்ஸு இந்த ஹேண்டில் ஓரம் எல்லாமே பக்காவாக சேண்ட் பண்ணுவோம். ஏன்னா மேலோட்டமாக சேண்ட் பண்ணிவிட்டு விட்டாலாம் அந்த எட்ஜஸ் ஓரெல்லாம் பெயிண்ட் உரியும். அதனால் எட்ஜஸ்லேருந்து முதல்ல எல்லாமே பக்காவாக சேண்ட் பண்ணிவிட்டு சும்மா சூப்பராக பெயிண்ட் அடிப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரைமர் ஏற்றுறோம் வண்டிக்கு.
தொட்டி இந்த தகுடு மொத்தமாக நல்லா பக்காவாக சேண்ட் பண்ணிட்டோம். எடுத்து சேண்ட் சோப்பா போட்டு நல்லா சேண்ட் பண்ணிட்டோம். தென் இப்போ வந்து ப்ரைமர் அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ப்ரைமர் ஃபுல்லாக ஒரு நாள் காய வச்சுட்டு அதை ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். இது வந்து மொத்தம் செகண்ட் கோட்டு. இதுக்கடுத்து வந்து ஃபைனல் கோட் வந்து அடிப்போம். ஆரஞ்சு கலர் வந்து 3 ஷேட் அடிப்போம். அது வந்து ஃபைனல் கோட்டு. மொத்தம் 3 கோட் இந்த வண்டிக்கு தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா. கேபின் வந்து 2 கோட்டு. கேபின் வந்து ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கோட் அடிச்சிடும். அதுக்கடுத்து மேலே வந்து இன்னொரு கோட் அடிப்போம். தொட்டி பாருங்கள் மொத்தம் 3 கோட் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு தரமாக இருக்கும். அந்தளவுக்கு பெயிண்ட் வந்து நல்லா லைஃப் வரும். பெயிண்ட் உரியாது. ஏன்னா ஃபுல்லாக பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அது மேலே வந்து பேஸ் கோட் அடிச்சுட்டு அது மறுபடியும் சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஃபைனல் கோட் அடிப்போம். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். இந்தளவுக்கு அவுட்புட் பக்காவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி சூப்பரான வீடியோ அடுத்தடுத்து போட்டுன்னே இருப்பேன். உங்கள் வண்டி இதேமாதிரி சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் எப்போ ஏற்றணும்னு சொல்லி புக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் வண்டி ஏற்றுவாங்க எந்த கண்டிஷன்லாம் பரவாயில்ல. பாருங்கள் கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி ஏற்றுவாங்க சூப்பராக தரமாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரிமூவ் பண்ண பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணிட்டோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பேட்சிங்லாம் புது வண்டியில் வர மாதிரி அந்த ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பம்பர்லாம் ரிமூவ் பண்ணி அடிச்சது. அண்டு இந்த பிளாக் கலர் கப்பு இந்த நேம் பேட்சிங்லாம் பாருங்கள் இதில் பக்காவாக இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க் பார்த்தது. இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ரஸ்ட்டு அண்ட் பபுள்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருந்தது. அது மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு சேண்ட் பண்ணிவிட்டு பக்காவாக 1க்கு 3 கோட் பெயிண்ட் இருந்துச்சு இந்த தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா. பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்துருக்கு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பேக் டோரில் போகிறது தரமாக இருப்பாருங்க. ஃபுல்லாக இந்த பபுள்ஸ்லாம் மொத்தமாக பக்காவாக சேண்ட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு 1க்கு 3 கோட். அந்த தொட்டி பாருங்கள் ஆரஞ்சு கலர் எந்தளவுக்கு பக்கவாக இருக்குதுங்க. எல்லாம் 3 கோட் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு தான் இந்த ஷைனிங் எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாங்க பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் ஒழுங்குறது, பெயிண்ட் வந்து திக்காக உட்காறது, இந்த ஆரஞ்சு ஃபில்ஸ் வரும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பெயிண்ட்லாம் சும்மா நைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். பெயிண்ட் நல்லா லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் தொட்டிலாம் ஃபுல்லாக அங்கே பெயிண்ட் பண்ணி உறிஞ்சிதான் மொத்தம் சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் எடுத்துகிட்டு 1க்கு 3 கோட் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க வண்டிக்கு. ஸோ உங்கள் வண்டி அதே மாதிரி சூப்பராக பக்காவாக தெளிவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன வண்டி எப்போ எடுத்துன்னு சொல்லி புக் பண்ணிச்சோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.